ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து மேலும் வந்து எப்படி வந்து அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏர்டெல்ல, வோடாஃபோனோ, பிஎஸ்என்எல் இந்த மாதிரி வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து ஐஎஸ்பிலேருந்து நீங்கள் நெட் கனெக்ஷன் வாங்கியிருக்கீங்க. இதில் வந்து ஒரு 100 MBPS வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கியிருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட் போடுறப்ப ஒரு 70 இல்லாட்டி 60க்குள்ளே தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வரவே மாட்டேங்குது. அந்த மாதிரி டைமில் வந்துட்டு உங்களோட டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நெட் கனெக்ஷன் வந்து வாங்கியிருக்கீங்களோ, ஒரு 100 MBPS வாங்கியிருக்கீங்களோ அந்த ஸ்பீடு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து வரும். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன வந்து மேலும் வந்து அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லிப்பேன். இப்போ அந்த மாதிரி வராது. நீங்கள் 100 MBPS வாங்கியிருந்தீங்கன்னா 100 MBPS மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும். அந்த 100 MBPS வந்து கரெக்டாக வரத்துக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஎன்எஸ் வந்து மாற்ற போகிறோம். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து ரவுட்டில் வந்துட்டு ஒரு லேண்ட் கேபிள் வந்துட்டு இந்த மாதிரி சிஸ்டத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. இல்லை ஆல்ரெடி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கனாலும் பரவாயில்ல. இப்போ உங்கள் லேண்ட் செட்டிங்க்கு போயிடுங்க. போயிட்டு இங்கே நெட்வொர்க் செட்டிங்ஸ் போயிட்டு இதில் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இதில் வந்துட்டு ஐபி வெர்ஷன் 4ல் போயிட்டு இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு இந்த கூகுள் டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அது ரவுட்டராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி சிஸ்டமாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மெயின் ஐபி அட்ரஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ் நீங்கள் போடுங்க. அதை நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ 1.1.1. கொடுத்துட்டு கீழே ஆல்டர்னேட்டிவ் டிஎன்எஸில் 1.0.0.1 கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களோட நெட்டோட ஸ்பீடை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இன்னொரு செட்டிங்ஸ் வந்து உங்கள் ரவுட்டரில் நீங்கள் வந்து பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ உங்கள் ரவுட்டரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் ரவுட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 2 இடத்துல வந்து நீங்கள் டிஎன்எஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு உங்களோட இன்டர்நெட் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் இருக்கு இல்லைங்க, நீங்கள் ஒரு ஏர்டெல் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த ஐபி அட்ரஸ் வந்து உங்கள் ரவுட்டரில் வந்து போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நெட் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ நான் வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் வந்து போட்டுட்டேன். இங்கே வந்துட்டு டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ்ன்னு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் மாற்ற வேண்டாம். நீங்கள் வந்து இந்த லோக்கல் டிஎன்எஸ்ஸில் இருக்கிறதா நீங்கள் போய் மாற்றணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் வந்து 88 கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி வந்து அவங்களோட கேட்வே ஐடி கூட இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து டிஎன்எஸ்ஸில் இதில் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். இங்கே அட்மினிஸ்ட்ரேஷனில் போயிருங்க. இதில் போயிட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணணும். இதில் வந்துட்டு இந்த லோக்கல் பேராமீட்டர்ஸில் போயிட்டு இங்கே வந்து இந்த ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் சர்வர்னு இருக்குல்ல, இங்கே வந்துட்டு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுங்கள். 1.1.1. இப்போ வந்து உங்கள் ரவுட்டர்லேயும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் சிஸ்டத்துலேயும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணால் தான் ஸ்பீடு வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ 1.0.0.1 கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்கள் ரவுட்டரை வந்துட்டு ஒன் டைம் வந்துட்டு ரீபூட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபஸ்ட்டை விட உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.